பொதுமக்களிடமிருந்து தமிழில் வரும் கடிதங்களுக்கு தமிழிலேயே பதிலளிக்கவும், அரசு பணியாளர்கள் அனைத்து பதிவுகளிலும் தமிழில் மட்டுமே கையொப்பமிடவும் அரசு உத்தரவிட்டுள்ளது. அனைத்து துறை செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், துறை அலுவலர்களுக்கு இதற்கான சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. டாஸ்மாக் முறைகேடு மூலம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்தது சோதனையில் தெரிய வந்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது டாஸ்மாக் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி, அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி வாதிட்டனர். எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் குற்றம் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை கருதுகிறது என்றும், எதற்காக சோதனை செய்கிறோம் என்பதை அமலாக்கத்துறை தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கூறினர். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், அனைத்து துறைகளிலும் ஊழலை ஒழிப்பதுதானே அரசின் நோக்கம் என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர், அதில் மாற்று கருத்து இல்லை எனவும், அதை மாநில அரசு கவனித்துக் கொள்ளும் என்பதால் அமலாக்கத்துறை தேவை அல்ல எனவும் கூறினார். தொடர்ந்து அமலாக்கத்துறை சார்பில் வாதிட்ட கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் SP ராஜு, டாஸ்மாக் ஊழியர்கள் லஞ்சம் வாங்கியதாக முதல் தகவல் அறிக்கையில் உள்ளதாகவும், செந்தில் பாலாஜி தொடர்பானவை உட்பட அனைத்து ஆவணங்களும் தலைமை அலுவலகத்தில் தான் பாதுகாப்பாக வைக்கப்படும் என்பதால் அங்கு சோதனை நடத்தப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை விவரித்தது. இதையடுத்து டாஸ்மாக் மற்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதங்களை வரும் 22ஆம் தேதி எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த வழக்கில் தங்களையும் இணைத்துக் கொள்ளுமாறு பாஜக பிரமுகர் மோகன்தாஸ் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்களை ஏற்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமன உறுப்பினர்களாக நியமிக்கும் மசோதாவை பேரவையில் முதலமைச்சர் தாக்கல் செய்தார். ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவி வழங்கும் வகையிலான சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்தார். கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றிய குழு, மாவட்ட ஊராட்சி ஆகிய அமைப்புகளில் தலா ஒரு மாற்றுத்திறனாளியை நியமிக்கும் சட்ட முன்வடிவை கொண்டு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது நாட்டிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக அளவிலான நிதி வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக கூறினார். கருணை அடிப்படையில் மட்டுமின்றி உரிமை அடிப்படையிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்களை தீட்டி வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். இந்த சட்ட முன்வடிவுகளின் மூலம் மாற்றுத்திறனாளிகளோட குரல் உள்ளாட்சி அமைப்புகள்ல ஒலிக்கிறது மட்டுமில்லாம, அவர்கள் குரல் உள்ளாட்சி அமைப்புகளை ஒலிக்கிறது மட்டுமில்லாம, அவர்கள் உள்ளாட்சி நிர்வாகத்தை வழிநடத்துகிற வல்லமை பெற்றவர்களாக திகழ்வாங்க. குரலற்றவர்களின் குரலாக திமுக ஆட்சி தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். உள்ளாட்சி அமைப்புகளில் தங்களுக்கு நியமன பதவி வழங்கும் சட்ட முன்வடிவை வரவேற்றுள்ள மாற்றுத்திறனாளிகள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று பாராட்டியுள்ளனர். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தாக்கல் செய்த சட்ட முன்வடிவின்படி நியமன மாற்றுத்திறனாளிகளின் பதவிக்காலம் ஊராட்சியின் பதவிக்காலம் முடிவடையும் போது தானாகவே முடிவடைந்துவிடும் எனவும், நியமனம் செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகளும் கடமைகளும் வகுக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு உள்ளாட்சி அமைப்புக்குள் வாக்களிக்கும் உரிமை இருக்காது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பை பொறுத்தவரை மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சியில் தலா ஒரு மாற்றுத்திறனாளிக்கு நியமன பதவி வழங்கலாம் எனவும், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி மன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 100க்கும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த மன்றங்களுக்கு தலா 2 மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவிகளை வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு டிசம்பர் 3 இயக்க தலைவர் தீபக் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அந்த அவங்க பகுதியில் எனக்கு ஒரு வீல் சேர் வாங்கணும், நான் எங்க வரைக்கும் போனோம், மாவட்டத்துடைய கடைக்கோடியில் இருப்பேன், நான் அங்கேருந்து போய் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் போகணும். ஆனால் இந்த விஷயங்கள் நடைமுறைக்கு வருகின்ற பொழுது எங்களோட வீல் சேரை எங்க பஞ்சாயத்திலேயே வாங்குவதற்கான வாய்ப்புகளை இந்த அறிவிப்பும் இந்த சட்ட திருத்தமும் உண்மையாக்க போகுது. புதிய நடைமுறையால் மாற்றுத்திறனாளிகள் 15,000 பேர் தேர்தலின்றி கவுன்சிலராக போகிறார்கள் என்று உணர்ச்சி பெருக்குடன் கூறினார்.